மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ். 6 முதல் 60 வரை மன்மதனின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ். விவசாய குடி பெருமக்களுக்கு எனது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காளான் வளர்ப்பு தொழில் மூலியமாக எனது சாம்ராஜ்யத்தை இன்னைக்கு நான் நிறுவி இன்னைக்கு இதை நான் ஒளிப்பதிவாக நான் உங்களுக்கு வெளியிடுறேன். இந்த காளான் குடியில் வச்சு தான் இவ்வளோ பெரிய கோட்டையை கட்டி வச்சுருக்கேன். அதாவது குடிலிருந்து தான் கோபுரத்துக்கு போயிருக்கேன் அப்படின்றதுக்கு உண்டான உதாரணம் நான் தான். முதல்ல காளான் தொழிலில் இறங்கும்போது எனக்கு நிறைய சோதனைகள் உருவானது. அதை அனுபவப்பட்டு அதில் இருக்கிற கஷ்ட நஷ்டங்களை உணர்ந்து அதை சரி பண்ணி ஒழுங்குபடுத்தி இப்போ இந்த தொழிலில் நான் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்கேன் அப்படின்றதுக்கு உண்டான உதாரண புருஷன் தான் நான். ஸோ இந்த காளான் தொழில் மூலியமாக நான் 1 by 1 ஸ்டெப் பை ஸ்டெப், அதாவது வீட்டு வாடகை, கடை வாடகை, ஒரு காளான் பண்ணையை நிறுவுறதுக்கு உண்டான ஒரு இடத்த வாடகைக்கு பிடிச்சி எல்லாமே வாடகையில் தான் நான் இருந்தது. இன்றைய சூழ்நிலையில் காளான் வளர்ப்பை நான் தொழிலாக எடுத்து ஒரு இடத்துக்கு ஒரு சின்ன ஒரு இடத்த ஒன்று வாங்கினேன். அந்த இடத்துல ஒரு 300 சதுரடியில் தான் காளான் குடியில் அமைச்சேன். அதன் மூலியமாக வந்த உபரி வருமானத்தை வச்சு ஒருங்கிணைந்த பண்ணையமாக ஆடு, மாடு, கோழி, புறா, பாத்து, கிளி, குருவி, முயல், காடை எல்லாத்தையும் அந்த காளான்லேருந்து வர்ற கடைசி கழிவை எடுத்து அவர்களுக்கு தீவனமாக கொடுக்கும்பொழுது எனக்கு தீவன செலவு மிஞ்சி நல்லதொரு இனவிருத்தியான முட்டைகளும் கறி எடையும் நல்ல வளர்ச்சியும் எதிர்ப்பு நோய் சக்தி மிகுந்த ஒரு உயிரினங்களை என்னால் வளர்க்க முடிஞ்சதுனால அதிலிருந்து ஒரு உபரி வருமானம், காளான் பண்ணையிலேருந்து வந்த ஒரு வருமானம், இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வீடை கட்டி அதிலேயே சொந்தமாக நான் குடி போகிற அளவுக்கு உண்டான வளர்ச்சியை குறுகிய காலத்தில் நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன். ஸோ முடிந்த அளவுக்கு விவசாய நண்பர்கள் அனைவரும் தன்னுடைய விவசாய தொழிலுக்கு நிகராக ஒரு இணை தொழிலாக இந்த காளான் வளர்ப்பை கொண்டு வாங்க. உங்கள்கிட்ட இருந்து வர்ற அந்த விவசாய கழிவுலேருந்தே அந்த காளானுக்கு தேவையான தீவனங்கள், அதாவது காளான் விதைக்கு தேவையான ஊடகமான அந்த வைக்கோல், அதை பயன்படுத்தி எளிமையான முறையில் காளானை வளர்த்து அதற்குண்டான வேல்யூ அடிஷன் ப்ராடக்ட், அதாவது மதிப்பு கூட்டு பொருள், நேரடியான ஒரு காளான் வளர்ப்பு விற்பனை, இது எல்லாமே அதோடு சேர்த்து ஆடு, மாடு, கோழி இதெல்லாம் வளர்த்து ஒரு நல்லதொரு வருமானத்தை அடைந்து இந்த தொழிலில் மென்மேலும் சிறப்பதற்கு எந்தவித ஒரு தங்குதடையும் இல்லாத ஒரு ஒரு வருமானம் கிடைக்கிறதுக்கு உண்டான எல்லா பருவகால சூழ்நிலைக்கும் இயற்கை சீற்றம் இல்லாத ஒரு நல்ல தொழில் அப்படின்னா நம்ம காளான் வளர்ப்பு தொழில் தான். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதற்குண்டான அனைத்து விளக்கங்களும் எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச தகவல்களை நான் உங்களுக்கு நான் பரிமாறுறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். Jellicate dhotis and shirts from the house of Plateau.